வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மேக் அண்ட் சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி. அதுவும் பேக் பண்ண மேக் அண்ட் சீஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே 1/2 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பேக்கில் போட்டிருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும். இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இன்னொரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 15 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பூண்டு சீசனிங்காக சேர்க்குறோம். நீங்கள் பூண்டாக சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கார்லிக் பவுடர் கூட சேர்க்கலாம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கும் போது கட்டி நிறையா விழுந்துடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். திக்காக நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சி சீக்கிரம் வராது, ரொம்ப நேரம் ஆகும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சீக்கிரமாகவே அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த சீஸ் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சமே நல்லா திக்னஸ் வந்துடும். நான் மொத்தமாக பால் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதோட 2 ஸ்லைஸ் ப்ராசஸ் சீஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் mozzarella சீஸ் அப்புறம் cheddar சீஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது சீசனிங்க்கு ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு. இது கூட ஒரு 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் உப்பு நம்ம சீஸ் சேர்த்துருக்கிறதுக்கு ஏத்தாப்பில் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சாஸ் நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது. நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் மேக் அண்ட் சீஸ் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இது கூட நட்மெக் கொஞ்சமாக துருவி போட்டுக்கிறேன், அந்த ஃப்ளேவருக்காக. ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க. மறுபடியும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் போட்டு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் mozzarella சீஸ், cheddar சீஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலேயும் சீஸ் அப்படியே லேயர் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால பேக் பண்ணும்போது சூப்பராக வரும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா இது பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான்.
நம்மளோட மேக் அண்ட் சீஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட் டின்னருக்குலாம் சாப்பிட்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். எப்போயாவது ஒரு நாள் நல்லா சீஸியாக சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு பர்ஃபெக்டான மேக் அண்ட் சீஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.